மூவொரு இறைவன் பெருவிழா. மழலையர் பள்ளி ஒன்றில் குழந்தைகள் அனைவரும் மிக மும்முரமாக வரைந்து கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரின் ஓவியத்தையும் ஆசிரியர் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார். மிக மிக ஆழ்ந்த கவனத்துடன் எதையோ வரைந்து கொண்டிருந்த ஒரு சிறுமியை ஆசிரியர் அணுகி, என்ன வரைந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். தன் ஓவியத்திலிருந்து கவனத்தை சிறிதும் திருப்பாமல் அக்குழந்தை, நான் கடவுளை வரைந்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் சொன்னார். உடனே ஆசிரியர், கடவுள் எப்படி இருப்பார் என்று யாருக்குமே தெரியாதே என்று கூறினார். அக்குழந்தை ஆசிரியரை நிமிர்ந்து பார்த்து, கொஞ்சம் பொறுங்கள், இன்னும் சிறிது நேரத்தில் அவர் எப்படி இருப்பார் என்று தெரிந்துவிடும், பாருங்கள் என்று புன்சிரிப்புடன் பதில் சொன்னார். இறைவனை யாரும் பார்த்ததில்லை என்பது வளர்ந்துவிட்ட ஒருவரின் கணிப்பு. இறைவனை என்னால் எளிதில் காட்ட முடியும் என்பது குழந்தையின் நம்பிக்கை. குழந்தையின் வடிவில் இறைவனை காண முடியும் என்பதை ஏறத்தாழ எல்லா மதங்களும் கூறுகின்றன. சரியான, தெளிவான, பொருத்தமான பதில்கள் நம் அறிவு திறனால் உருவாகின்றன. ஆனால் அவற்றையும் தாண்டி பொருளுள்ள பல உண்மைகள் நம் ஞானத்திலிருந்து உருவாகின்றன. அத்தகைய ஞானத்தை பெறுவதற்கு நமக்கு குழந்தை உள்ளம் தேவை. இந்த ஞாயிறு நாம் நினைவு கூறும் மூவொரு இறைவன் பெருவிழாவை கொண்டாட குழந்தை உள்ளமும் ஞானமும் தேவை. மூவொரு இறைவன் என்ற மறை உண்மை அறிந்து கொள்வதற்கு கடினமான உண்மை. அறிவியலில் அற்புத முன்னேற்றங்களை அடைந்துள்ள இன்றைய உலகில் வாழும் நாம் அனைத்து உண்மைகளையும் அறிவுக்குள் அடக்கிவிட முடியும் என்ற துணிவை பெற்றுள்ளோம். அனைத்திற்கும் சரியான, தெளிவான, பொருத்தமான பதில்கள் நம்மிடம் உள்ளன என்பதை அகந்தையும் கொள்கிறோம். அறிவுத்திறன் கொண்டு அறிந்து கொள்வதற்கும் ஆழ்மன ஞானம் கொண்டு புரிந்து கொள்வதற்கும் வேறுபாடுகள் உள்ளன. அறிவுத்திறனை விட ஞானம் இன்னும் ஆழமானது என்பதை இந்த ஞாயிறன்று வழங்கப்பட்டுள்ள முதல் வாசகம் தெளிவாக்குகிறது. துவக்கத்திலிருந்தே இறைவனுடன் உறைந்திருக்கும் ஞானத்தின் அழகு முதல் வாசகத்தில் நீதிமொழிகள் நூலில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் தன் படைப்பின் தொடக்கத்திலேயே, தொல்பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதலில் நிலைநிறுத்த பெற்றேன். பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாயிருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். அவருடைய சிற்பியாய் இருந்தேன் என்ற சொற்களுக்கு அவருடைய செல்ல பிள்ளையாயிருந்தேன் என்ற பொருளும் உண்டு. எனவே இறைவனின் கரங்களில் மடியில் ஒரு குழந்தையாய் தவழ்ந்த ஞானம் வாழ்வின் பல ஆழமான உண்மைகளை, குறிப்பாக நம் அறிவு திறனை கொண்டு அறிந்து கொள்ள இயலாத உண்மைகளை புரிந்து மகிழ்வதற்கு உதவுகிறது. நாம் ஒவ்வொருவரும் குழந்தை பருவத்தில் கொண்டிருந்த ஞானம் வயதில் வளர வளர நம்மிடமிருந்து விடை பெற்றுள்ளதை உணர்கிறோம். மூவொரு இறைவன் பெருவிழாவை கொண்டாட நாம் மீண்டும் குழந்தை உள்ளம் கொண்டவர்களாய் இன்றைய வழிபாட்டில் கலந்து கொள்வோம். மூவொரு இறைவனையும் குழந்தையையும் இணைத்து சிந்திக்கும் போது நம்மில் பலருக்கு புனித அகுஸ்தின் பற்றிய கதை நினைவுக்கு வந்திருக்கும். இறைவன் 3 ஆட்களாய் ஒரே கடவுளாய் இருப்பது எவ்விதம் சாத்தியம் என்று புனித அகுஸ்தின் தன் மூளையை கசக்கி பிழிந்து விடை தேடியபடி கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தார். அந்த கடற்கரையில் ஒரு சிறுவன் ஒரு சிறிய சிப்பியில் கடல் நீரை அள்ளி எடுத்து கரையில் இருந்த ஒரு குழியில் ஊற்றிவிட்டு மீண்டும் கடலுக்கு சென்று நீர் எடுத்து வந்தார். சிறுவன் இதுபோல் 4-5 முறை செய்ததை பார்த்த அகுஸ்தின் அச்சிறுவனை நிறுத்தி, என்ன செய்கிறாய் என்று கேட்டார். சிறுவன் அவரிடம், பார்த்தால் தெரியவில்லையா, நான் இந்த கடல் நீர் முழுவதையும் அந்த குழிக்குள் ஊற்றிக்கொண்டிருக்கிறேன் என்றார். அந்த குழந்தைத்தனமான பதிலை கேட்டு லேசாக புன்னகைத்த புனித அகுஸ்தின் அச்சிறுவனிடம், இந்த கடல் நீர் முழுவதையும் உன்னால் எப்படி அந்த சிறு குழிக்குள் ஊற்றிவிட முடியும் என்று கேட்டார். அச்சிறுவன் அகுஸ்தினை ஆழமாக பார்த்து, உங்களுடைய சிறிய அறிவை கொண்டு அளவு கடந்த கடவுளை எப்படி உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று பதில் கேள்வி கேட்டுவிட்டு
மறைந்து போனார். புனித அகுஸ்தின் அக்குழந்தையிடம் கற்றுக்கொண்டது மூவொரு கடவுளை பற்றிய உண்மை என்பதை விட தன்னை பற்றிய உண்மை என்று சொல்வதே பொருந்தும். அன்று அக்குழந்தையிடம் கற்றுக்கொண்ட பாடம் புனித அகுஸ்தினை வாழ்நாள் முழுவதும் பணிவுடன் வாழ வைத்தது. முக்கியமாக கடவுளை பற்றிய சிந்தனைகளை பணிவுடன் கற்றுக்கொள்ள வைத்தது. அன்பை காண முடிந்தால் மூவொரு இறைவனையும் காண முடியும் என்று புனித அகுஸ்தின் பின்னொரு காலத்தில் சொன்னார். கடவுளுக்கு முன், அவரது அளவற்ற படைப்புக்கு முன் நாம் யார் என்பதை உணர்ந்தால் அவரை நம் அறிவுக்குள் அடக்கிவிடும் முயற்சிகளும் அடக்கிவிட முடியும் என்ற மமதை கனவுகளும் விலகி உண்மை கடவுளை உய்த்துணர முடியும். மூவொரு இறைவனின் பெருவிழா அன்று இத்தகையதொரு குழந்தை மனதுடன் இறைவனை நாடி வரும் வரத்தை வேண்டுவோம். புனித அகுஸ்தின் தன் ஆழ்மன ஞானத்துடன் உய்த்துணர வேண்டிய ஓர் உண்மையை தன் அறிவுத்திறன் கொண்டு அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள முயன்றார். 3 ஆட்கள் எப்படி ஒரே கடவுளாய் இருக்க முடியும் என்ற கேள்வியை அவர் எழுப்பி விடைகள் தேட முயன்றார். புனித அகுஸ்தின் எப்படி என்ற கேள்விக்கு பதில் ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருந்தால் ஆழமான வித்தியாசமான வாழ்க்கைக்கு தேவையான உண்மைகளை பயின்றிருக்கலாம். நம் இறைவன் எப்படி மூவொரு கடவுளாயிருக்கிறார் என்ற கேள்விக்கு பக்கம் பக்கமாக இறையியல் விளக்கங்கள் சொல்லலாம். அந்த விளக்கங்கள் எல்லாமே நம் அறிவு பசிக்கு உணவூட்டும், ஆனால் நம் ஆன்மாவுக்கு உணவளிக்காமல் பட்டினி போடும். எப்படி என்பதற்கு பதில் ஏன் என்ற கேள்வியை எழுப்புவோம். நம் இறைவன் ஏன் மூவொரு கடவுளாய் இருக்கிறார்? அவரை பற்றி ஒரு சில அழகான உண்மைகளை, அதேவேளை நம் வாழ்க்கைக்கு தேவையான உண்மைகளை நமக்கு சொல்லித்தர இறைவன் மூவொரு கடவுளாய் இருக்கிறார். நம் இறைவன் மூவொரு கடவுள் என்பதையே நமக்கு அறிமுகம் செய்தவர் இயேசு. அதிலும் சிறப்பாக இறைவனை தன் தந்தையாக, நம் அனைவருக்கும் தந்தையாக அவர் அறிமுகம் செய்தது பலரை வியப்பில் ஆழ்த்தியது, வேறு பலரை கோபத்தில் ஆழ்த்தியது. அதுவரை இஸ்ரேல் மக்களுக்கு அறிமுகமான கடவுள் தானாக இருக்கும், தனித்திருக்கும், தனித்து இயங்கும் ஒரு கடவுளாக இருந்தார். தனித்திருக்கும் கடவுளை தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற ஒரு கூட்டு குடும்பமாய் அறிமுகம் செய்தவர் இயேசு. இயேசு இவ்விதம் நமக்கு அறிமுகம் செய்து வைத்த மூவொரு இறைவனின் இலக்கணம் நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்ன? நாம் வழிபடும் இறைவன் உறவுகளின் ஊற்று என்ற ஆழமான பாடம். நம் இறைவன் உறவுகளின் ஊற்று என்றால் நாமும் உறவுகளுக்கு முக்கியமான முதன்மையான இடம் தர அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதே மூவொரு இறைவன் நமக்கு சொல்லித்தரும் முதல் பாடம். உறவுகளுக்கு நம் வாழ்வில் எந்த இடத்தை தந்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க இன்று நல்லதொரு தருணம். உறவுகளை வளர்ப்பதை காட்டிலும் செல்வம் சேர்ப்பது, புகழ் தேடுவது என்று மற்ற அம்சங்களுக்கு நம் வாழ்வில் முதன்மை இடங்களை கொடுத்திருந்தால் மீண்டும் உறவுகளுக்கு முதலிடம் வழங்கும் வழிகளை மூவொரு இறைவன் நமக்கு சொல்லித்தர வேண்டும் என்று இன்று சிறப்பாக மன்றாடுவோம். உறவுகளின் ஊற்றான மூவொரு இறைவன் நமக்கு உறவுகளின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லித்தர வேண்டும். அதிலும் சிறப்பாக தங்களால் வளர்த்துவிடப்பட்ட உறவுகள் தங்களை மறந்துவிட்டதால் உறவுகள் மீதே சலிப்பையும் சந்தேகத்தையும் வளர்த்து வாடும் வயது முதிர்ந்த பெற்றோரின் முக்கியத்துவத்தை பற்றி மூவொரு இறைவன் நமக்கு சொல்லித்தர வேண்டும்.